ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வெல்லம் இந்த ரெண்டு பொருளை மட்டும் பயன்படுத்தி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் இது ஈஸியாக செய்யலாம், டைமும் கம்மி தான், இதுக்கு தேவைப்படுற பொருட்களும் கம்மி தான். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டெலிஷியஸான இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அளவுக்கு எந்த கப்பு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இருக்கவே கூடாது. நல்லா ஃபைனாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைனாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். 3/4 கப் வெல்லத்துக்கு அதே 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வெல்லம் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தான். அதாவது ஒரு கப் பொட்டுக்கடலை எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப் வெல்லம், அதுக்கு 1 கப் தண்ணி. நம்ம 3/4 கப் எடுத்துருக்கிறதுனால 3/4 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் வெல்லம், 3/4 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு பேன் நல்லா சூடானதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை மாவை இதோட ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. எதுவுமே சேர்க்காமல் இது 1-2 நிமிஷம் அப்படி நம்ம லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இதிலிருந்து ஒரு நல்ல மணம் வரும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் வறுபட்டதும் அந்தளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை கரைசல், அதை இதோட ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தில் கல், தூசி, மண் அதெல்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம். இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போயுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு இது கட்டி விழ ஆரம்பிச்சிரும். அதனால் இதை நல்லா கலந்து விடுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இது நல்லா கலந்து வெந்து வந்துடும். இந்த தண்ணி, இந்த வெள்ளை கரைசல் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் தான் ஆகும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்ம சேர்த்த வெள்ளை கரைசல் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி இது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடலாம். அப்போ தான் இந்த ஆயிலை இந்த ஸ்வீட் நல்லா அப்சர்வ் பண்ணும். இதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் இலகுன மாதிரி தான் இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பார்க்குறதுக்கு இது சிம்பிளாக தான் இருக்கும். பட் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.